ஸோ நாவணிகள் ரியாக்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம் கரெக்டா. ஸோ நம்ம வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ரிமைனிங் இருக்கு. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே, carboxylic acids na they will contain COOH functional group. COOH functional group are called as carboxylic acid. So carboxylic acids வந்து they are of three types. ஒன்னு வந்து aliphatic carboxylic acids, next வந்து aromatic carboxylic acids, next வந்து aryl substituted carboxylic acid. Aryl substituted carboxylic acids. Aliphatic carboxylic acids na COOH. இது கூட அலிஃபாட்டிக் குரூப். அலிஃபாட்டிக் குரூப்னா மித்தைல், இத்தைல் அந்த மாதிரி ஏதாவது ஆல்கைல் குரூப் மட்டும் இருக்கும். அது வந்து அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படின்னா இந்த COOH குரூப் கூட அரோமேட்டிக் குரூப், அதாவது பென்சீன் ரிங் மட்டும் இருக்கும். ஓகே, அது வந்து அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், சாரி அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அரைல் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னா CH3COOH, இது வந்து அலிஃபாட்டிக். கரெக்டா? சோ இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா பென்சீன் ரிங் இருந்தது அப்படின்னா, அதாவது அலிஃபாட்டிக்ல அரைல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அது வந்து அரைல் சப்ஸ்டிடியூட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட். நெக்ஸ்ட் நாமென்க்ளேச்சர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ண போற சஃபிக்ஸ் வந்து ஆயிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்ம நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கவுண்ட் பண்ணும்போது we have to count the carbon in the functional group also. For example, HCOOH ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத். ஓகே, சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், பட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால ஆயிக் ஆசிட், மெத்தனாயிக் ஆசிட். CH3COOH அப்படின்னா ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், ஆயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் CH3, CH2, CH, COOH, Br. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரோமின் இருக்கு. புரோமின் இருந்ததுன்னா ஹாலஜன்ஸ்க்கு வந்து எப்பவுமே ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். புரோமின் இருந்ததுன்னா புரோமோ, குளோரின் இருந்ததுன்னா குளோரோ, அந்த மாதிரி. ஸோ புரோமின் இருக்கிறதுனால புரோமோ. 1 2 3 4 4 na 4 carbons na bute. Okay, bute. Single bond இருக்கிறதுனால ஏன், carboxylic acid இருக்கிறதுனால oic acid, bromo butanoic acid. நம்பர் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எப்பவுமே லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பர் பண்ணுங்க. 1 2 3 4. அப்போ புரோமின் வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. சோ 2 bromo. Butanoic acid வந்து first position, 1 butanoic acid. Okay, and next வந்து for example இப்படி இருந்ததுன்னா CH3 CH CH3 CH CH3 COOH. சப்போஸ் இந்த மாதிரி வந்து ஒரு இருந்தது அப்படின்னா, சோ இந்த பிரான்ச்ல வந்து ஒரு கார்பன் இருக்கு. சோ மீத். பிரான்ச் குரூப்புக்கு YL ஆட் பண்ணுவோம். சோ மித்தைல். சோ இதுவும் வந்து ஒரு மித்தைல் பிரான்ச். சோ ரெண்டு மித்தைல் பிரான்ச் இருக்கிறதுனால இது வந்து டை மித்தைல். 1 2 3 4 4 கார்பன்ஸ்னா பியூட், அனாயிக்,
acid. Butanoic acid. Dimethyl butanoic acid. Okay. So 1, 2, 3, 4. So second position லையும் third position லையும் 2, 3 dimethyl, 1 butanoic acid. Okay. So suppose if the compound contains 2 carboxylic acid groups. If the compound contains 2 carboxylic acid groups, ஒரு carboxylic acidக்கு OIC acid ன்னு போடுவோம். So 2 carboxylic acid வரும்போது suffix வந்து என்ன எழுதணும் அப்படின்னா dioic acid. 3 வந்ததுன்னா trioic acid அப்படி. So 2 carboxylic acid இருந்ததுன்னா that is called as dicarboxylic acid. That carboxylic acid is called as a dicarboxylic acid. So for example, COOH, COOH. எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? 2 கார்பன்ஸ் இருக்கு. So 2 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன். ஓகே, 2 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், அதனால டைஆயிக் ஆசிட். So ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இன்னொன்னு வந்து செகண்ட் பொசிஷன். So ஈத்தேன் 1, 2 டைஆயிக் ஆசிட். இதுதான் வந்து நேம். So இதோட காமன் நேம் வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, சோ இதுக்கு நேம் பண்ணுங்க பார்க்கலாம். COOH, CH2, COOH. இதுக்கு நேம் என்னவா இருக்கும்? 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோ, சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், 2 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ், அதனால டைஆயிக் ஆசிட். ப்ரோபான் டைஆயிக் ஆசிட் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். ஸோ ப்ரோபான் 1, 3 டைஆயிக் ஆசிட். ஓகே, நான் ஒரு நேம் கொடுக்கிறேன், நீங்க ஸ்ட்ரக்சர் வரைங்க. ஓகே, 2-methyl butane 1,4-dioic acid. 2-methyl butane 1,4-dioic acid. இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைங்க பார்க்கலாம். So next aromatic ring வச்சு இது பண்ணலாம். So benzene ring மேல COOH இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? So benzene ringனா benzene அப்படின்னு எழுதுவீங்க, கரெக்டா? ஆனா இதுல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த லாஸ்ட்ல வர ஈக்கு பதிலா I have to add oic acid. So the name will be benzoic acid. அப்படி இல்லனா benzene தனியா எழுதிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு எழுதலாம். benzene carboxylic acid அப்படின்னு நேம் எழுதலாம். So next, suppose இந்த மாதிரி இருந்ததுன்னா COOH, CH3 இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி நேம் பண்ணுவீங்க? So CH3ன்றது வந்து மித்தைல் குரூப். ஓகே, so மித்தைல், மீதி இருக்கிறது வந்து என்னது? பென்சாயிக் ஆசிட், கரெக்டா? So மித்தைல் பென்சாயிக் ஆசிட். So நம்ம வந்து நேம் நம்பரிங் வந்து எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தரணும். So 1, 2. So second positionல மித்தைல். So 2-methyl benzoic acid. So இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைங்க பார்க்கலாம். benzene 1,2 dicarboxylic acid. benzene 1,2 dicarboxylic acid. அதாவது இது வந்து benzene. dicarboxylic acidனா என்ன அர்த்தம்? 2 COOH குரூப் இருக்குன்னு அர்த்தம். சோ அதுல ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, இன்னொன்னு வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ இதுதான் benzene 1,2 dicarboxylic acid. Okay, so next CH2COOH.
சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பென்சீன் ரிங்ல டைரக்டா வந்து COOH இருக்கு. ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா CH3COOH, இதோட பேர் என்னது? CH3COOH, எத்தனாயிக் ஆசிட். இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நமக்கு வந்து இந்த பென்சீன் ரிங் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஓகே, ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கோட இன்னொரு பேர் வந்து ஃபினைல் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ 2 கார்பன் இருக்கு. சோ 2 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ஈத். ஓகே, சிங்கிள் பாண்ட் நடுவுல இருக்கிறதுனால ஏன், எத்தன். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால ஆயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்ல இது வந்து பிரான்ச். சோ 2 என்ன பிரான்ச் இது? ஃபினைல். 2 phenyl ethanoic acid. Okay, இதுக்கு என்னவா இருக்கும் நேம்? 3 phenyl. ஏன் 3? 1 2 3, தேர்ட் பொசிஷன்ல பென்சீன் ரிங் இருக்கு. சோ 3 phenyl, 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோ, அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால புரோபனாயிக் ஆசிட். ஓகே, இதுக்கு நேம் நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3, 3 கார்பன். சோ 3 கார்பன்ஸ்னா ப்ரோ, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன். ஓகே, சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ஏன்னு எழுதுவோம். இங்க டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன். புரோபீன். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஆயிக் ஆசிட், புரோபீனாயிக் ஆசிட். அண்ட் ஃபினைல் ரிங் இருக்கிறதுனால ஃபினைல் புரோபீனாயிக் ஆசிட். எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்பர் 1 வரணும். 1 2 3. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆயிக் ஆசிட் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் பொசிஷன்ல ஃபினைல் ரிங் இருக்கு. சோ 3 phenyl prop 2 in 1 oic acid. இதுதான் வந்து இதோட நேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் carboxylic acid group. Structure of the carboxylic acid group. So R C double bond O OH. இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கும். ஒரு லோன் பேர். இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கும். R வந்து alkyl group. Okay, and oxygens, இந்த ரெண்டு ஆக்சிஜன்ஸுமே வந்து sp2 hybridized oxygens. Oxygens are sp2 hybridized oxygens. புரியுதா? அதனாலதான் 2 பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதனால 2 டாட் தான் வரும். ஓகேவா? சி ஆக்சிஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 8, 2,6. சோ டோட்டலா லாஸ்ட் ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் மீதி, அதனால 4 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? ஆனா இதுல வந்து இட் இஸ் ஃபார்மிங் டபுள் பாண்ட், அதனால 2 தான் இருக்கும்.
இன்னொரு ஆர்பிட்டால் வந்து லேட்டரல் ஓவர்லாப் ஆகும். பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? பை த லேட்டரல் ஓவர்லாப். ஒரு பாண்ட்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குமா? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு இன்னொரு எலக்ட்ரான் வந்து இந்த கார்பனோடது, இந்த ஹைட்ரஜனோடது. ஓகே ஃபைன். சோ இந்த C டபுள் பாண்ட் ஓல வந்து ஒரு பாண்ட் வந்து சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்ட் வந்து பை பாண்ட். சிக்மா பாண்ட் வந்து it is formed by the head on overlap of the orbitals. Pi bond வந்து it is formed by the lateral overlap of the orbitals. Okay, so all the bonds வந்து lie in the same plane. So all the bonds lie in the same plane னா இப்போ இந்த கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கு? இந்த சைடு ஒரு பாண்ட் இருக்கு, இந்த சைடு ஒரு பாண்ட், இந்த சைடு ரெண்டு பாண்ட் இருக்கு. So all the bonds which are connecting the carbon, they lie in the same plane. Okay, bonds connected to carbon lie in the same plane and the angle between the bonds will be 120 degrees. Angle between the bonds வந்து 120 degrees. So resonance structures இருக்கு carboxylic acid குரூப்புக்கு. R C double bond O O H எப்படி இருக்கு? So இந்த பாண்ட் வந்து இங்க வந்து அப்படின்னா சோ மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல எப்பவுமே ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த சைடு போச்சுன்னா அது வந்து ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ் ஆயிடும். அப்ப அந்த கார்பனுக்கு வந்து பிளஸ் சார்ஜ் ஆகும். அகைன் இது வந்து இந்த சைடு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வரும், மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரா மாறும், மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரா மாறும். இந்த மாதிரி மாறிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து ஸ்டேபிள் குரூப் அப்படின்னு அர்த்தம். சோ ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இட் gives the stability. ஓகே, சோ இதுல இருக்கிற C சிங்கிள் பாண்ட் O, இந்த பாண்டோட லென்த் வந்து 1.36 ஆங்ஸ்ட்ராம். C டபுள் பாண்ட் O ஓட லென்த் வந்து 1.23 ஆங்ஸ்ட்ராம். அதாவது டபுள் பாண்ட் will be shorter than the single bond. சிங்கிள் பாண்ட் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். ஓகே, அசிடிட்டி ஏன் இத வந்து நம்ம ஆசிட்னு சொல்றோம்? ஏன்னா it will release the H+ ion. ஆனா இது வந்து வீக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது. ஏன் வீக் ஆசிட் அப்படின்னா ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இந்த H+ அயான் வந்து ஈஸியா வந்து வெளியே வராது. சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே வரதுனால we will tell it is weak acid அப்படின்னு. ஓகே, சோ Ka value வந்து will be less. Ka வேல்யூனா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ of this acid, carboxylic acid வந்து is less. Ka வேல்யூ கம்மியா இருக்கிறதுனால இத வந்து weak acid அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ல வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஏதாவது இருந்ததுன்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னா CH3COOH இப்படின்னு இருக்கு. இப்ப இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரின் குரூப் இருக்கு. குளோரின் குரூப்னா என்னது? குளோரின் வந்து உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் ஆட்டம், எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ அது வந்து எல்லா எலக்ட்ரானையும் இது பக்கம் இழுத்துக்கும். கரெக்டா? சோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா it will increase the acidity. It will increase the acidity னா என்ன அர்த்தம்? எல்லா எலக்ட்ரானும் இந்த சைடு வந்துரும்.
எல்லா எலக்ட்ரானும் இந்த சைடு வந்ததுன்னா அப்ப நம்மளால இந்த ஹைட்ரஜனை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஹைட்ரஜன் அப்ப ஈஸியா வெளியே வந்ததுன்னா அது வந்து மோர் அசிடிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ இதுக்கு பதிலா இங்க CH3 குரூப்பே இன்னொன்னு இருந்தது அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா நிறைய மைனஸ் சார்ஜ் இந்த சைடு இருந்ததுன்னா அப்ப இந்த பிளஸும் இங்க இருக்கணும், அப்பதான் அது வந்து நியூட்ரலா இருக்கும். அப்போ நமக்கு இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ அசிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ புரிஞ்சுதா எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ஸ், அசிடிட்டி அண்ட் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே.